வேற என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த விடுதலையை வந்து உங்களை மாதிரியே நான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் தான் முதல்ல பார்ப்பேன். எனக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் பார்க்க முடியும். நான் தானே முதல் ரசிகன், எனக்கு தானே முதல்ல போட்டு காட்டுறீங்க. இப்ப நீங்களே பாக்குறதுக்காக படம் எடுக்கிறீங்க இல்ல, எல்லாரும் பாக்குறதுக்கு தான் படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தை ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டேன். எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் நினைச்சுக்கிட்டு செகண்ட் பார்ட்ல இப்படிதான் வரும்னு எதிர்பார்க்காதீங்க. அவர் வேற ரூட்ல டிராவல் பண்றாரு. அது நான் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டு நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தேன் அவரோட ரொம்ப. ஆனா அதெல்லாம் மீறி வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படமா வந்து இதை வந்து ஆக்கணும். இந்த படம் வந்து நல்ல வெற்றி அடையணும். ஏன்னா அவ்வளவு உழைப்பு இருக்கு. இவ்வளவு பேரை நல்லா உழைச்சிருக்காங்க. ராஜீவ் மேனன் சாரை பார்த்தா, அவர் யாருன்னு கேட்டேன். நான் எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. சார் ராஜீவ் மேனன் சார், யாரும் இந்த கேமரா பண்ணுவார் அவரா? ஆமா அவரு தான். என்ன சார்? அதே மாதிரி சேத்தன் இது ரொம்ப அவர் செகண்ட் பார்ட்ல ஒரு நான் எதை பார்த்து ரொம்ப பாராட்டணும் அதெல்லாம் வெற்றிமாறன் கட் பண்ணிட்டாரு. அவரை கூப்பிட்டு ஸ்டுடியோவில் வச்சுட்டு அவரு அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து அவரை ரொம்ப பாராட்டினேன். அவ்வளவு தூரம் ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டினா சார், எனக்கு லைஃப்ல இது ரொம்ப பெரிய விஷயம் சார் அப்படின்னாரு. ஆனா அதெல்லாம் நான் வந்து எதிர்பார்த்து பார்த்தா அதெல்லாம் கட் பண்ணிட்டாரு வெற்றிமாறன். ஆனா அவர் தானே டைரக்டர், அவரை டிசைட் பண்றாரு. அவர் டிசைட் பண்றதுதான் நம்ம படமா பாக்குறோம். இந்த ஒரு படத்தை உருவாக்குறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு டியூனை உருவாக்குறது அதே போல